ஹைவேஸ்ல நிறைய டீ ஷாப்ஸ்லாம் ஓப்பனாக இருக்கும். நீங்கள் ரசிச்சுட்டே இந்த ரைட் பண்ணலாம். கார் பைக் எதில் வந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். அந்த சைடில் தெரிந்த ஹேர்பின் பென்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான வில்லேஜஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி கொஞ்சம் லேட் ஆச்சுனாலும் விடிஞ்சிரும். அந்த சைடில் தெரியுதா சன்ரைஸ் ஆயிடுச்சு. அந்த சைடில் ஒரு கடை இருக்கும். அந்த கடையில இருந்து நீங்கள் ரைட் சைடு வந்தீங்கன்னா ஏதோ கல்யாண வீட்டுக்கு சாப்பிட்ற வந்து மாதிரி நல்லா அந்த டெம்பிளில் ரீச் பண்ணிடுவோம். ஒரு மோட்டிவேஷன் சாங்கை போட்டு ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னா கர்நாடகாவில் ஒரு ஃபேமஸான ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இது எங்கே இருக்குது, எப்படி போகணும், என்ட்ரி ஃபீஸ், டிக்கெட் இருக்கா இல்லையா, பெர்மிஷன் வேணுமா வேண்டாமா அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த vlogல பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் கைஸ். போகிற வழியிலேயே சன்ரைஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக அவங்களுக்கு தெரியும், அந்த ஷேட்ஸ் எல்லாமே அந்த சைடில் தெரியுதா. போகிற வழி ஃபுல்லாக அந்த மாதிரி குட்டி குட்டி லேக்ஸ், குட்டி குட்டி வில்லேஜஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த கூகுள் மேப்பை பார்த்து வந்தீங்கனாலே இதே மாதிரி ஒரு வில்லேஜ் வழியாக கிராஸ் பண்ணி கடைசியில் ஒரு டெம்பிள் பக்கத்தில் ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் அவங்களே போட்டிருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும், பார்க்கிங் இருக்கும். இங்கே நீங்கள் உங்கள் பைக்கை பார்க் பண்ணிக்கலாம். இது சேஃப் தான். பார்க் பண்ணிட்டு இந்த வழியாக தான் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகும். இந்த வழியாக ஸ்டார்ட் ஆகி அந்த சைடில் டாப்பில் ஒரு கோயில் தெரியுதா, அதுதான் டாப். சரி வாங்க ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், சப்போஸ் பைக்கில் வரீங்க அப்படின்னா ஹெல்மெட்டை லாக் பண்ணுறதுக்கு ஹெல்மெட் லாக் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ட்ரெக்கிங்னால நம்ம ஹெல்மெட்டை எடுத்துகிட்டு போனோம்னா கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். பார்க்கிங் அந்த சைடில் இருக்குது. பார்க்கிங் கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஒரு கடை இருக்குது, குட்டி கடை. ஸோ நீங்கள் அங்கே ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகும்போதே அந்த சைடில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், மேலே ஃபுல்லாக நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க சன்ரைஸ் பார்க்குறதுக்காண்டி. கொஞ்ச நேரம் நீங்கள் இந்த மாதிரி நடந்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி மவுண்டெயினில் ஏறுறது மாதிரி ஸ்டெப்ஸ் படிக்கட்டு செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இந்த வழியாக மேலே ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். சன்ரைஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா கரெக்டாக டைமிங்கை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஒரு 5:45 5:30க்கெலாம் இங்கே இருக்கிறது மாதிரி பாருங்கள். அதுக்கப்புறம் மேலே ஏறுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கைப்பிடி மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இதை பிடிச்சிட்டே நீங்கள் அப்படி வளைஞ்சு போகுது. இந்த வழியாக தான் நீங்கள் மேலே போகணும். கொஞ்சம் தூரம் நீங்கள் மேலே ட்ரெக் பண்ணி வந்தாலே ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ பார்க்கலாம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மவுண்டெயின்ஸாக இருக்குது. அந்த சைடு நம்ம பைக் பார்க் பண்ண பிளேஸ் தெரியுதா, அது பக்கத்தில் குட்டியாக வில்லேஜ், அதுக்கு கீழே இது ஒரு குட்டியான மவுண்டெயின். நம்ம அந்த சைட்லேருந்து பைக்கில் இந்த மவுண்டெயினுக்கு வந்து அந்த மவுண்டெயினில் இருக்கிற ஒரு குட்டி வில்லேஜில் பார்க்கிங், அங்கே பார்க் பண்ணிட்டு திருப்பி ட்ரெக்கிங் ஆரம்பிச்சிட்டோம். இவ்வளோ தூரம் வந்ததுமே நான் பேசுகிறதுலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் மூச்சு வாங்குறது. அதே மாதிரி சைடில் இருக்க கம்பியெல்லாம் கூட அந்த காற்றுக்கு ஷேக் ஆகுறது உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு நம்புகிறேன். அப்படியே அந்த பிளேஸ்லாம் தாண்டி வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ராக்கு. கீழே பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு அந்த படி எதுவுமே கொஞ்சம் ப்ராப்பராக இருக்காது, இல்லாத மாதிரி இருக்கும். பட் நீங்கள் நடக்கலாம், ஈஸி தான். போகிற வழியில் எங்கேயுமே வழி தெரியல, மிஸ் ஆகிரும் அப்படின்ற எந்த கவலையும் கிடையாது. அப்படி நீங்கள் வந்தீங்கனாலே படிக்கட்டு மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி போனாலே டாப்பை ரீச் பண்ணிடலாம். கொஞ்சம் மேலே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங்கில் ஏறுறது மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். சில ஏறுற பிளேஸ்லலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் போகணும். சப்போஸ் போகிற வழியிலலாம் டயர்டாக இருந்தீங்க அப்படின்னா உட்காந்து பொறுமையாகவே நீங்கள் ஏறிக்கலாம். இந்த ட்ரெக்கிங் ஃபுல்லாகவே வியூ பாயிண்ட்ஸுக்கு மட்டும் பஞ்சமே இல்லை. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வியூஸ் பார்க்கலாம் நீங்கள் சுற்றி. கொஞ்சம் தூரம் ஏற இந்த மாதிரி ஃப்ரேம்ஸாக வரும். அதுக்குள்ளாடி நீங்கள் கிராஸ் பண்ணி போகிறது மாதிரி இருக்கும். ஒரு மவுண்டெயின்லேருந்து ஏறி திருப்பி வந்து இன்னொரு மவுண்டெயினில் இறங்கி போகிறது மாதிரி இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாகவே கொஞ்சம் த்ரில்லிங்காக, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். டாப்பில் என்ன இருக்குது, வியூ பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. அந்த சைடில் தெரியுதா ரோட்ஸ், அந்த ரோடு வழியாக தான் நம்ம வந்தோம். கொஞ்சம் டாப்பில் வந்தீங்கன்னா வெறும் பிளெயின் மவுண்டெயின்லேயே நடக்கிறது மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் எந்த படிக்கட்டும் இல்லை. ஸோ கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். எங்கேயோ நமக்கு லக் இருக்குது. லேட்டாக வந்த பிறகு கூட சன்ரைஸ் தெரியுது. அந்த சைடில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா சன்ரைஸ்? இந்த மாதிரிப்பட்ட பியூட்டிஃபுல்லான சன்ரைஸை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணாலும் ட்ரெக் பண்ணி வரலாம். அந்த 2 கிளவுட்ஸ்க்கு நடுவில் சன்ரைஸ் ஆகி வர்ற அந்த பியூட்டி ஆஃப் பார்க்குறதுக்கே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த பிளேஸை சுற்றி பார்த்தீங்கனாலே அப்படி மைல்டான மிஸ்ட்டு, அந்த கிளவுட்ஸை பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஆரஞ்சிஷ் கலரில் செம்மையாக இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். சோலோவா இல்லை கப்புள்ஸா இல்லை ஃப்ரெண்ட்ஸா எப்படி வேணாலும் நீங்கள் இந்த ஹில்ஸுக்கு ட்ரெக் பண்ண வரலாம். அந்த சைடில் தெரியுதா குட்டி குட்டி வில்லேஜஸ். மேலே ட்ரெக் பண்ணி வர வழியிலேயே ரொம்பவே நல்லா சன்ரைஸ் ஆகிடுச்சு. பார்த்துருப்பீங்க அந்த சன்ரைஸ் பியூட்டியை. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னந்தோப்பாக இருக்குது. இவ்வளோ ஹைட்லேருந்து பார்க்குறதுக்கு சீரியஸாக வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் தூரம் திருப்பியும் நீங்கள் ட்ரெக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு ட்ரெக்கிங், ஒரு மோட்டிவேஷன் சாங்கை போட்டு
அப்படியே ஏற ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் ஆடஸ்டாக தான் இருக்கும், ஈஸியாக ட்ரெக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது, மீடியம் தான். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஏறுறதுக்கு உங்களுக்கு அந்த டயர்டான ஃபீல், லோன்லி ஃபீல்லாம் தெரியாது. அப்படி ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு பேசிக்கிட்டே ட்ரெக்கிங்கை என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல ஒரு டெம்பிள் இருக்குது. ஸ்டார்டிங்லலாம் குளிரும், சில்லுன்னு இருக்கும், ஜாக்கெட்லாம் போட்டு வருவீங்க. கொஞ்சம் தூரம் நீங்கள் ட்ரெக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருவோம். கடைசியில் எல்லாத்தையும் கலத்தி போட்டுட்டு தான் நீங்கள் போவீங்க. அண்ட் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், வரும்போது வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் இந்த மாதிரிப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா டயர்டானீங்க அப்படின்னா தண்ணி குடிச்சிக்கலாம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம்ல. இங்கே ஹில் டாப்பில் கூட ஒரு சின்ன ஷாப் மாதிரி வச்சு செல் பண்ணுறாங்க, ஜூஸ், ஸ்நாக்ஸ் எல்லாம். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா அங்கே கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். தண்ணி, வாட்டர் பாட்டில் கூட அங்கே வச்சுருக்காங்க. அந்த சைடில் ஒரு கடை இருக்கும்னு சொல்லியிருப்பேன். அந்த கடையிலேருந்து நீங்கள் ஒரு ரைட் சைடு அப்படியே நடந்து வந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு குட்டி வழி இருக்கும். இந்த வழியில் நீங்கள் வந்து நின்று இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான வியூ. 2 மவுண்டெயின்ஸ், சென்டரில் சன்ரைஸ், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லேக், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நேச்சர். ஸோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது. சப்போஸ் நீங்கள் ஃபோட்டோ எடுக்க பிடிக்காதுன்னா கூட இந்த பிளேஸ்லாம் வந்தீங்க அப்படின்னா நீங்களே அப்படியே உட்காந்துருவீங்க, உட்காந்து மச்சான் ஃபோட்டோ எடுறா அப்படின்னு சொல்லுவீங்க. சீரியஸாக ஒவ்வொரு சன்ரைஸுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒவ்வொரு பிளேஸ்லேருந்து பார்க்குறதுக்கு. அந்த மவுண்டெயினில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் இருந்து பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள். அந்த சைடு நம்மளால் போக முடியுதான்னு தெரில, பட் நம்ம போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் கோ. அதுக்கு முன்னாடி இந்த பியூட்டியை பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேர்ட்ஸே இல்லை, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பிளேஸு. ஸோ பெங்களூரில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த கடையிலேருந்து நம்ம ரைட் சைட் போக போகிறோம். நான் சொல்லியிருப்பேன் அந்த சைடில் ஒரு பிளேஸ் இருக்குன்னு. ஸோ அதை பார்க்கறதுக்காண்டி போவோம். லெட்ஸ் கோ. கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும், பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேஸுமே இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு மூவுமே நிதானமாக யோசித்து வைக்கணும். இந்த பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஃபுல்லாகவே கீழே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ நடக்கிற வழியெல்லாம் நீங்கள் பார்த்து நிதானமாக பொறுமையாக ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் ட்ரெக் பண்ணணும். இந்த ட்ரெக்கிங் இல்லை, எந்த ட்ரெக்கிங் போனாலுமே. அடுத்த வியூ பாயிண்ட் நான் சொல்லியிருந்திருப்பேன் இல்லை, அந்த கடையிலேருந்து ரைட் சைடு, அதுக்கு போகிறதுக்கு வந்து இந்த மவுண்டெயின்லேருந்து கொஞ்சம் இறங்குறது மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த பிளேஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் ஸ்லாண்டிங்கில் இருக்கும், உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஸ்லாண்டிங்கில் இருக்குன்னு. அப்படி அந்த ஸ்லாண்டிங்கில் இறங்கி கேர்ஃபுல்லாக இறங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த பிளேஸ்க்கு நம்ம போயிட்டுருக்கோம். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு கேவ் மாதிரி இருக்கும். நான் பேசுகிறதே எக்கோ அடிக்குது. ஆக்சுவலி இங்கெல்லாம் வந்தீங்கன்னா ஏதோ நம்ம தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்காது. நிறைய பேர் ட்ராவல் பண்ணி இந்த சன்ரைஸ் வியூ பாயிண்ட்ஸ் பார்க்கறதுக்காண்டிலாம் வருவாங்க. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் நடக்கிறதுக்கு. நார்மலான பிளேஸில் நடக்கிறது மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த வழியாக வந்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க, போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வழியாக அப்படியே வந்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்டை ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். ஏதோ கல்யாண வீட்டுக்கு சாப்பிட்ற வந்து மாதிரி கூட்டத்தை பாருங்க. ஃபுல்லாகவே இதெல்லாம் அந்த சன்ரைஸை பார்க்க வந்தவங்க. என்னாலே நம்ப முடியல, உண்மையாகவே என்னால் நம்ப முடியல. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏதோ கல்யாண வீட்டுக்கு கூட்டம் வந்த மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ கூட்டமாக இருக்குது இந்த சன்ரைஸை பார்க்குறதுக்காண்டி. எப்படியும் டயர்டாக இருப்பீங்க, ஜாலியாக உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே சூரியனை பார்த்துட்டு அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லேக்ஸ் எல்லாம் தெரியும். அது எல்லாமே ரசிச்சுட்டு அங்கெல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி பீஸ்ஃபுல்லாக நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக கீழே போகலாம். கொஞ்சம் டைம் ஆக அந்த சன்ரைஸோட ஹீட்டு வந்து தெரிய ஆரம்பிச்சிரும். சரி, அதுக்கப்புறம் அப்படி பொறுமையாக நீங்கள் ட்ரெக் பண்ணி கீழே போக ஆரம்பிச்சிடலாம். டாப் சைடு வந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு தரமான பிளேஸாக இருக்கும். இந்த உதிரி பெட்டா வந்து சீ லெவல்லேருந்து அரௌண்ட் 3700 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. இந்த உதிரி பெட்டாவை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மவுண்டெயின்ஸாக தான் இருக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் இருந்து வியூ பாயிண்ட் பார்த்துக்கலாம். அந்த சைடில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். அந்த சைட்லேருந்து எங்கே இருந்து வேணாலும் நீங்கள் அந்த சன்ரைஸை பார்க்கலாம். இறங்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிப்பரியாக தான் இருக்கும். அந்த மண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் இறங்கணும். இந்த மாதிரிப்பட்ட மரத்தை பிடிச்சிட்டு கூட நீங்கள் இறங்கிக்கலாம், பட் கேர்ஃபுல். இந்த உதிரி பேட்டாவை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னா, இந்த உதிரி பேட்டா வந்து பெங்களூர்லேருந்து அரௌண்ட் 70 கிலோமீட்டர்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. எங்கே அப்படின்னா தும்கூர் டிஸ்ட்ரிக்டில். இந்த உதிரி பேட்டாவுக்கு வந்து குதிரி துர்கா அப்படின்ற இன்னொரு நேமும் இருக்குது. ரிட்டன் போகும்போ ஈஸியாக இறங்கின ஸ்டெப்ஸ்லாம் கஷ்டமாக ஏறி மேலே போகணும். நான் ஃபஸ்ட்டில் ஏறும்போது சொல்லியிருப்பேன் ரைட் சைடில் ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு. அந்த வழியாக உள்ளாடி வந்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு நந்தி சிலை இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே மேலே போனோன்னா இதுவும் கொஞ்சம் ஒரு ஹார்டஸ்டான ட்ரெக்கிங் அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அந்த படியை பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக மேலே ஏறினீங்க அப்படின்னா மேலே அந்த டெம்பிளில் ரீச் பண்ணிடுவோம். மேலே வந்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு கோயில் இருக்குது. இந்த சைட்லேயே ஸ்நாக்ஸ்லாம் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இங்கே வந்து ரோப் கிளைம்பிங் கூட இருக்குது. உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சிருக்கும். மேலே ஒரு கேங் இருக்காங்க, கீழே அந்த ரோப் போட்டு கீழே இறங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து இப்போ ரெட்டுக்கு வந்து 1500 கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க.
பண்ணுறாங்க. ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அதில் ஸ்லாட்டில் போய் நீங்கள் புக் பண்ணிக்கணும். இந்த பியூட்டிஃபுல்லான டெம்பிளில் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேர்ட்ஸே இல்லை சீரியஸாகவே. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த நேச்சர். ஸோ நீங்கள் இந்த வியூவை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு கூட அந்த சைட் போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா கடைசி கூட இதை வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ரோப் கிளைம்பிங் பார்த்தினா இன்னும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வேணும், அதை ட்ரை பண்ணி வீடியோ போடணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதையும் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் vlog பண்ணி. இந்த ஹில் ஸ்டேஷன் இந்த மாதிரி ட்ரெக்கிங்லாம் வந்தீங்கன்னா குப்பைகளை கொட்டாதீங்க எங்கேயுமே. நோ ஸ்மோக்கிங், நோ ட்ரிங்கிங். நோட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது. ஸோ அது க்ளோஸில் தான் இருக்குது. வெளியே இருந்து நீங்கள் சாமி கும்பிடணும்னா கும்பிட்டுக்கலாம். இந்த கோயிலுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி பாண்ட் மாதிரி இருக்குது. அப்படி இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான வியூவை நீங்கள் பார்க்கலாம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேர்ட்ஸே கிடையாது. சுற்றி பார்த்து தெரிஞ்சிருக்கோம். எல்லாருமே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் இந்த பிளேஸ் வந்து ரொம்ப சேஃப் கிடையாது. உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக ஸ்லாண்டிங்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் போய் ட்ரை பண்ணாதீங்க. இங்கேருந்து நீட்டாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படி கிளம்பிடுங்க. ஆக்சுவலி இந்த வியூவில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கே அந்த ஹைவேலேருந்து ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த ரோடு வரைக்கும் உங்களுக்கு தெரியும். அந்த சைடில் தெரியுது. அப்படியே அந்த ரோடு வந்து இந்த சைடில் ஜாயிண்ட் ஆகி அப்படி கீழே வந்து அந்த ஹேர்பின் பென்ஸ், அந்த சைடில் ஒரு கார் போகுது. அப்படியே அந்த ஹேர்பின்ஸ் வழியாக வந்து இந்த வில்லேஜுக்கு வந்துட்டு அந்த வில்லேஜில் பைக்கை பார்க் பண்ணிட்டு இந்த சைடில் உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே. இந்த வழியாக மேலே வந்து தான் இவ்வளோ ஹைட்டில் நின்று பார்த்துட்ருக்கோம். இதே மாதிரி நிறைய குரங்குகள்லாம் இருக்கும். எதையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா உங்களை தாக்க வந்துடும். ஓவரால் ட்ரெக்கிங் வந்து 3 to 3.5 கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்டாக வரும். மேலே போயிட்டு கீழே வர்றது, மேலே போகிறதுக்கு ஒரு 1/2 hour, கீழே வர்றதுக்கு ஒரு 1/2 hour. ஸோ கேர்ஃபுல்லாக மேலே போயிட்டு கேர்ஃபுல்லாக வாங்க. பைக்குக்கு வந்து 20 rupees, காருக்கு வந்து 50 rupees பார்க்கிங் சார்ஜ். இவ்வளோ தான் கைஸ் இந்த vlog. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு உதிரிப்பேட்டாக்கு வர்ற தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். சப்போஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரிப்பட்ட ட்ராவல் கண்டென்ட்டுக்கு அஸ்வின் vlogsஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது. ட்ரெக்கிங், ட்ராவலிங், அதே மாதிரிப்பட்ட எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ அடுத்த vlogல சந்திக்கலாம். until then bye 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 bye.